வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கோ கிச்சனில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான சுக்கு குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டான ரெசிபியும் கூட. இந்த குழம்பை நீங்கள் ஒன் வீக் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் வறுத்துட்டு அரைக்க போகிறோம் அப்படின்ற பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை எடுத்துக்கலாம். ஒரு விரல் சைஸுக்கு நான் சுக்கு எடுத்திருக்கேன். சுக்கோடைய தோலை நல்லா சுத்தம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நல்லா அழகாக சீவிட்டு எடுத்துக்கோங்க. தோல் பகுதியை நம்ம பயன்படுத்தக்கூடாது. இப்போது சுக்கோட தோல் பகுதியை நம்ம நல்லா சீவிட்டோம். இந்த மாதிரி ஒரு இடிக்கிற கல்லில் போட்டுட்டு நல்லா தட்டிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் வறுக்கும்போது நல்லா வறுபட்டு வரும். நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சா நல்லா நைஸாக நல்லா மஞ்சு வந்துடும். இந்த மாதிரி ஒரு அரிசி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற தண்ணியில் ஒரு எலுமிச்சை அளவு புளியை நம்ம ஊற வச்சு ரெடியாக வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பெருங்காயத்தை நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கட்டி பெருங்காயம் இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் சமைக்கும்போது அந்த குழம்புக்கு வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கும்போது தூள் பெருங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே எண்ணெயில் நம்ம வறுக்க எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசாலா பொருட்களையும் சேர்த்து நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த பொருட்கள் ரொம்ப கருகிடாமல் இருக்கணும். அதே நேரம் அந்த சுக்கு அந்த மசாலாவுடைய வாசனைலாம் வர வரைக்கும் மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க. இப்போது கடாயில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 20லேருந்து 30 பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு இந்த மாதிரி குழம்புக்கு பூண்டு நிறைய சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லைன்றதுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூடவே ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் இல்லாட்டி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லாவே மேஷ் ஆகிருக்கு. நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த குழம்புக்கு நம்ம நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்தால் ஒரு 4-5 சேர்த்துக்கலாம். முழுசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கத்திரிக்காய் பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் ஒரு 5-6 துண்டுகள் மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் முருங்கைக்காய் வேணாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கலாம். டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போது இந்த வெங்காயம் தக்காளி கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம மிளகுடைய காரமும் இதில் இருக்குது, சுக்கோட காரமும் இருக்குது. அதனால் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்தா போதும். நம்ம வறுத்து எடுத்த பொருட்கள் இந்த மாதிரி தண்ணி விட்டு விழுதாக அரைச்சி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா திரண்டு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி நல்லா அழகாக திரண்டு வர வரைக்கும் மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா கடாயில் ஒட்டாமல் அழகாக நல்லா திரண்டு வந்திருக்கு.
இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி எடுத்துருக்கிற புளி கரைசலையும் இது கூட சேர்த்துக்கலாம். புளி வந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு இருந்தால் போதும். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து இது கூட சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். நம்ம இதில் கடலை பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால குழம்பு வந்து சீக்கிரமாகவே நல்லா திக்காயிட்டு வரும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லாவே கொதித்து வந்திருக்கு. நல்லா திக்காக சூப்பராக பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மரில் வச்சிடுறேன். நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அந்த நல்லெண்ணெய் நல்லா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது ரொம்பவே சூப்பரான சுக்கு குழம்பு தயாராகிடுச்சு. சூடான சாதத்தோடு இந்த மாதிரி அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ அட்டகாசமாக நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுக்கு குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.